கொஞ்சம் வருத்தமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் சும்மா தம்பி, இன்னைக்கு 20,000 குறைஞ்சிருக்கு, 30,000 குறைஞ்சிருக்கு, சும்மா வியாபார ரீதியாகவும் சரி, நம்ம ஒரு அனுபவத்திலையும் சொல்றோம். மாடு இது ஒரு 10 கறக்கும், இது ஒரு 5 லிட்டர் கறக்கும்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சொன்ன கணிப்பு வந்து எச்சும் கறக்கும் சொல்றோம். சும்மா 20 கறக்கும் 25 கறக்கும் நான் சொல்லி வாய் கிளி ஜோசிக்காரனாட்ட வாயில சொல்லிட்டு அங்க போயிட்டு அவரு 20 கறக்கும்னு சொன்னாரு இல்ல ஏகர். சும்மா நம்ம என்ன அரசியலா அது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க உண்டு. அரசியல் தெரிஞ்சாதான் நாட்டு நிலவரங்கள் எப்படி போகுது, வர்த்தகம் எந்த அளவுக்கு நம்ம நாடு டெவலப் ஆகி போயிட்டு இருக்குன்னு நல்லா தெரியும். இப்பன்னு நீங்க என்ன யாருப்பா எல்லாம் கோடி கணக்கு போட்டு மாடு வாங்கி பாம் டைப்னு வைக்கிறதுக்கு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. அது ஒரு ட்ரெண்டிங், புரிஞ்சுதா? அது இன்னைக்கு இது அவருக்கு பண்ண முடியுமா, ஜெயிச்சிருமா, கறக்குமா கறக்காதான்னு அவ்வளோ யோசனை பண்ண நான் தொழிலுக்கு வர தேவையில்லை. போனா காலையில் வேலைக்கு போனோமா, சாயங்காலம் வேலையை முடிச்சோமா, வாரமான சம்பளம் வாங்கணுமா, உஷாராகும். ஐயோ போனதாச்சு அப்படி மாடு வாங்கி இப்படி மாட்டிக்கிச்சு, இந்த தாடி உஷாரா போட்டு மாடு எடுக்கணும், அது போனதாச்சு இப்படி மாடு வாங்கினா கறந்துச்சு, இதாட்ட மாடு வாங்கினா தான் கறக்கும் அப்படின்னு அனுபவங்களை கற்றுக்க முடியும். இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிற விட்டுட்டு பறக்கிறக்கு ஆசைப்பட வேண்டாம், இருந்துக்கிட்டே பறப்போம். கஞ்சா சோறா குடிக்கணும். எல்லா நாளும் பிரியாணி தினா ஒரு நாள் கஞ்சி சோறு செட் ஆகாது, எல்லா நாளும் கஞ்சி சோறு தினா ஒரு நாள் பிரியாணி செட் ஆகும். அதனால வணக்கமுங்க ஈரோட்ல இருந்து. வணக்கமுங்க தம்பி, ஈரோட்ல இருந்து. நீ சந்தை நல்லா எப்பண்ணா போச்சு? பரவாயில்ல தம்பி, சந்தை ஓரளவுக்கு பரவாயில்ல, மாடு ஓரளவுக்கு எடுத்துருக்குறோம். சந்தையில சந்தோஷமும் இருக்கும், கோபமும் இருக்கும், கொஞ்சம் வருத்தமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். சந்தை வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். அனைத்தும் கடந்த கலப்படம் இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு சந்தையில எப்படி சொல்றது, சிரிக்கிற இடத்துல சிரிச்சோம், கொஞ்சம் கோவப்பட்ட இடத்துல நல்லாவே கோவப்பட்டோம். சரிங்கண்ணா. கொஞ்சம் சந்தோஷமா இருந்த இடத்துல சிரிச்சோம், சில சமயம் யோசிக்க வேண்டிய இடத்துல யோசனையும் பண்ணோம். நீ சந்தையில மாடு வரவல எப்ப இருந்துச்சு? பரவாயில்லப்பா, சந்தையில மாடுகள் ஓரளவுக்கு வந்துச்சு. நம்ம ஆளுங்களுக்கும் நம்ம பட்ஜெட் வரையா எல்லாத்துக்கும் எடுத்தும் கொடுத்துருக்குறோம். சரிங்கண்ணா. மாடு ரேட் எப்பண்ணா ஏறிக்கா குறைஞ்சிருக்கா இல்ல? அதெல்லாம் சும்மா தம்பி, இன்னைக்கு 20,000 குறைஞ்சிருக்கு, 30,000 குறைஞ்சிருக்கு, சும்மா வாய் இதுதான். பொருளை பொறுத்து விலை. சும்மா நான் வந்து 20,000 இந்த வாரம் எனக்கு 20,000 கம்மியா இருக்குன்னு போட்டு அடுத்த வாரம் சேர்த்து கேட்டா என்ன சொல்ல முடியும்? எப்படி இருந்தாலும் நல்ல பொருளுக்கு நல்ல விலை, நல்ல பொருளுக்கு நல்ல விலை. விலை கம்மியான பொருளுக்கு விலை கம்மி தான் பொருள், அதை போய் வச்சு கொடுத்து வாங்க முடியாது. விலை எச்சான மாட்டை போய் கம்மி கொடுத்து வாங்க முடியாது. எப்போ இருந்தாலும் சரி, மாவுக்கு தகுந்த பணியாரம். ஆமா, மாவுக்கு தகுந்த பணியாரம், தோசை எல்லாம் ஒண்ணுதான். சரிங்கண்ணா. இன்னைக்கு எத்தனை கஸ்டமர் வந்திருந்தாங்க? கஸ்டமர் எல்லாம் நிறைய வந்திருந்தாங்க. அது 4-5 கஸ்டமர் வாங்கி தரல. நல்ல மாடு செட்டாக அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க, வருவாங்க. சரிங்கண்ணா. இன்னைக்கு வந்த கஸ்டமர்ல மொத்தம் எவ்வளவு மாடு எடுத்தீங்க? மாடு நிறைய எடுத்துருக்கோம் தம்பி, அதெல்லாம் என்னைக்கு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம பாதி எடுத்து வீடியோவில் காமிச்சிருப்போம், பாதி வண்டி ஏற்றிருப்போம், ஒரு வாரம் கம்மியாகவும் எடுப்போம். அதெல்லாம் சொன்னோம்னா அது என்னமோ நம்ம இதாக போகிறவே தெரியும். அதனால இப்போ பொதுவாக எடுத்துட்டு போயிடலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சரிங்கண்ணா. இப்போ மணி 10 ஆச்சு. காலைல எத்தனை மணிலேருந்து மாடு எடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு? நான் விடிய காலம் 2 மணிலேருந்து இருக்கிறேன். 2 மணில எடுத்து மணி இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா இன்னும் லேட் ஆகும். ஆமாம். அதனால நம்ம இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சு, இன்னைக்கு லேட் ஆகும், இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிண்ணா. இன்னைக்கு எடுத்த மாடுல ஆவரேஜா என்ன பால் திறன் எடுத்தீங்க? எல்லாமே ஒரு நாளைக்கு 10ல இருந்து ஒரு 20 லிட்டர் முடிய எடுத்துருக்கோம். இப்போ நாளைக்கு 10ல இருந்து 20 வரைக்கும் எடுத்துருக்கீங்க? ஆமாம். இப்போ 20 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறீங்க மாடு. இப்போ இங்கேருந்து எடுத்துட்டு போய் ஒரு சிலர் அந்த பாலை அதிகப்படுத்துறவங்க இருக்காங்க, மாட்டை ஒழுங்கா கவனிக்காம அந்த பால் திறன் மாட்டை வீணாக்கவங்களும் இருக்காங்க. ஆமாம். இப்போ நம்ம சொல்ற பால்ல இருந்து அவங்க பால் அதிகரிக்கணும்னா என்னென்ன எப்படி பார்க்கணும் மாட்டை? ஃபஸ்ட்டு முதல் போட்டமேனு கண்ணு கருத்தமாக பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வியாபார ரீதியாகவும் சரி, நம்ம ஒரு அனுபவத்திலையும் சொல்கிறோம். மாடு இது ஒரு 10 கறக்கும், இது ஒரு 5 லிட்டர் கறக்கும்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சொன்ன கணிப்பு வந்து எச்சும் கறக்கும், 1 லிட்டர் 2 லிட்டருங்கிறது முன்ன பண்ண கம்மியும் கறக்கும். நம்ம வந்து அதெல்லாம் நம்ம ஒரு கணிப்பில் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்கவுங்க பக்குவம் பண்ணுற ஆளுக பொறுத்து இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ மாடு எடுத்துறவங்க ஒரு சில மாடு வளர்ப்புல அனுபவம் இருக்கவங்க, இப்போ நீங்கள் இப்போ 20 லிட்டர் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை இன்னும் 2 லிட்டர் சேர்த்து கூட கறக்க வைக்கிறாங்க. சேர்த்து கறக்க வைக்கிறவங்க அதை ஒன்றும் தர ரேட்டு. ஒரு வத்தக்கறவை கூட ஒரு 3 கறக்கும், சில பேர் நல்ல மாட்டை கூட அது அந்த 3 லிட்டர் கூட கறக்க வைக்காத ஆளுகளும் இருக்காங்க. சரியா கவனிக்காம அது பக்குவம். அது என்னன்னா, நம்ம சொல்ற அது மக்கள் வந்து நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒரு 100% உண்மைதான். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சொன்னீங்களே 20 கறக்கணும்னு, அந்த முழு நம்பிக்கை நம்ம மேல செலுத்துறாங்க. நம்மளும் அதுக்குண்டான உத்தரவாதத்தோடு தான் நம்ம கொடுக்குறோம். ஆனா அந்த மாடு அவங்க கொண்டு போய் அது பயன்படுத்துறது மேல அவர் சொன்னார்ல 20 கறக்குன்னு,
அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல தான் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறோம். அது என்ன தீனி போட்டா கறக்கும், என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. ஆமா, சில கஸ்டமர் வரவங்க பார்த்தா அண்ணன் 20 சொல்றாங்க 20 கறக்கணும்னு நினைச்சாங்க. இது தகுந்த தீனி தவிர்த்து நிக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன பண்ணும், சும்மா நானும் 20 25 கறக்கும் நானும் சொல்லிட்டு போறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அதுக்கு என்ன பக்குவம் பண்ணணும்னு சொல்லணும்ல. இந்த தீவனம் இப்படி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. நம்ம கஸ்டமர் வாங்கும்போது நம்ம நல்ல பாடம் எடுத்து டியூஷன் எடுத்து தான் தாட்டி விடுறோம். சும்மா 20 கறக்கு 25 கறக்கு நான் சொல்லி வாய் கிளி ஜோசிக்காரனாட்ட வாயில சொல்லிட்டு அங்க போயிட்டு அவரு 20 கறக்குன்னு சொன்னாரு இல்ல, கறக்கல. இன்னைக்கு அரசியல்வாதி சொன்ன வாக்கு கூட இன்னைக்கு எல்லாம் நிறைவேற்றுறாங்களா என்னன்னு தெரியாது. புரிஞ்சுதா? ஆனா அடுத்த வருஷம் ஓட்டு போறவங்க போடத்தான் செய்யறோம், பண்றவங்க பண்ணத்தான் செய்யறோம். அரசியல்வாதி நீ அப்ப அன்னைக்கு சொன்னீங்களா எனக்கு இலவசமா அதை பண்ற இதை பண்ற ஏன் பண்ணலன்னு கேக்குறாங்கல்ல. யாரு போய் கேக்குறா? நம்மள மட்டும் ஒரு 2 லிட்டர் கம்மியா வந்தாலும் என்னங்க இவ்வளவு சொன்னீங்க இவ்வளவுதான் வருதுங்க. ஆனா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, நம்ம என்ன போய் பார்க்க போறோம்? இல்ல ஒவ்வொரு மாட்டுக்கு கேமராவும் ஜிபிஎஸ் வச்சா தான் அங்க என்ன கண்டிஷன்ல எவ்வளவு தீனி உள்ளுக்கு போகுது, எவ்வளவு பால் வெளியே வருதுன்னு நம்ம கணக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்கண்ணா, ரொம்ப நாளா அரசியல் கருத்தெல்லாம் பேசாம நீங்க பேசுறீங்க. நான் நிறைய பேசுவேன் தம்பி. நிறைய பேசுறீங்களா? இந்த இடத்துல பேசக்கூடாது இல்ல, அரசியல் பேச வேண்டிய இடத்துல பேசணும். அரசியல் அதாவது ஒரு படத்துல சொல்ற மாதிரி நாட்டு பொருளாதாரம் வளரணும்னா மோஸ்ட்ல ஒவ்வொருத்தரும் அரசியல் தெரிஞ்சுக்கணும். அம்மா நம்ம என்ன அரசியலா அது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க உண்டு. அரசியல் தெரிஞ்சாதான் நாட்டு நிலவரங்கள் எப்படி போகுது, வர்த்தகம் எந்த அளவுக்கு நம்ம நாடு டெவலப் ஆகி போயிட்டு இருக்குன்னு நல்லா தெரியும். அரசியல் தெரியாம வந்தோமா ஏதோ வந்தோமா வியாபாரம் பண்ணோமா, வியாபாரம் பண்றது பர்சனல், அரசியலுக்கு பர்சனல். ஆனா இந்த அரசியல் வந்து எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தரும் அரசியல் தெரிஞ்சாதான் நல்லது கெட்டது யார் யார் எப்படி எந்தெந்த சூழ்நிலைக்கு யார் யார் எப்படி மாறுறாங்க எப்படி பேசுறாங்கன்னு அது பார்க்கத்தான் தெரியும். சரிங்கண்ணா, அதில் அப்படி பார்க்க மாதிரி தான் நம்ம நாடு எந்த கண்டிஷன்ல யார் யார் என்னென்ன பண்றாங்க எப்படி வழி நடத்துறாங்கன்னு நல்லா தெரியும். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, பொதுவாகவே சொல்றேன். சரிங்கண்ணா, இன்னைக்கு வந்த கஸ்டமர்ல ஒரு கஸ்டமர் கூட அவங்க பசங்க 2 பேர் இருந்தாங்க. நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட மாடு பார்த்து எடுத்து கொடுத்தீங்க. அவங்களும் நல்லா சந்தோஷமா பார்த்து எடுத்தாங்க. இப்போ வந்து இளைய வயசு பசங்க நிறைய ஃபார்ம் டைப் போறதுக்கு ஆர்வத்தோடு இருக்காங்க. ஃபார்ம் டைப்னு நீங்க என்ன யார் பல்ல கோடி கணக்கு போட்டு மாடு வாங்கி ஃபார்ம் டைப்னு வைக்கிறதுக்கு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அது ஒரு ட்ரெண்டிங். புரிஞ்சுதா? அது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங். அதாவது இப்போ ஒன்று சொல்றேன், என்னடா சம்மதம் இல்லாதெல்லாம் பேசுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். சரிங்கண்ணா, இல்லைண்ணா தெரியலண்ணா, அது சம்மதம் இல்லாமல் என்னடா பேசுறான்னு நினைக்க வேண்டாம். ஒரு காலத்துல நைட்டினா ஒரு வசதியானவங்க தான் போடுவாங்க. அது வசதியான இருக்கவங்க தான் போடுற துணி, பணக்கார வீட்டுவங்க தான் போடுவாங்கன்னால இருந்துச்சு காலம். எல்லாரும் சேலை கட்டிட்டு இருந்தாங்க. நைட்டினா பெரிய கோடீஸ்வரம் வீட்டு தான் போடுவாங்க. இன்னைக்கு நைட்டினா அது ஒரு நார்மல். அதுதான் இன்னைக்கு எல்லாரும் போட்டுக்கிட்டு ஒரே சுத்துறாங்க. அப்படி இருக்கப்பட்ட இல்லாத எல்லாத்துக்கும் அது பேசினா 120 ரூபா 150 ரூபா போட்டா தெரியும். இன்னைக்கு சேலை 120 150 போட்டு சேலை ஜாக்கெட்டு எல்லாம் வாங்கி இருக்கு. 150 ரூபாயில ஒரே வேலை முடிஞ்சு போச்சு. அதாட்டம் இன்னைக்கு எல்லாருமே ஃபார்ம் டைப்னா அது ஒரு ட்ரெண்டிங். நல்லா இருக்கட்டும், ட்ரெண்டிங் இருந்தாலும் அது இப்போ ஹைடெக்கா இருக்குது, நல்லா இருக்கு, காதுல கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. மாட்டு பண்ணைங்கிறதுக்கு மேலே ஃபார்ம் டைப் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு மாடு வாங்கி மரத்துக்கடியில வச்சு போடுறோம், ஒரு ஓலை கொட்டாய் போட்டு 2 மாடு கட்டுறவங்களும் எல்லாரும் ஃபார்ம் டைப்புங்கிறாங்க. அது கடைசியில் போல அந்த ஃபார்ம் டைப்புக்கு உண்டான மதிப்பே குறைஞ்சிருது. இன்னைக்கு ஒருத்தர் பெருசா ₹1,00,000 லட்சக்கணக்கில் முதல் போட்டு ஒரு பண்ணை வைக்கிறவங்க கூட அந்த ஃபார்ம் டைப்புங்கிறனால எல்லாரும் ஈவனா போனவே எப்படி சொல்றது, எல்லாம் சமச்சரமா போன மாதிரி ஆயிடுது. சரிங்கண்ணா, எல்லாமே ஃபார்ம் டைப் நிறைய இளைஞர்கள் வராங்க. அவங்க எடுத்தோன்னே இது மாதிரி ஃபார்ம் டைப் 10 மாடு வாங்கி கட்டுறதுக்கு அவங்க மெயினா என்னென்ன விஷயமா கத்துக்கணும், உங்க கருத்து? அனுபவம் தெரியணும், இல்ல 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்ல சுயமா எதுவுமே ஆனதாகட்டும்னு செஞ்சு பார்க்கற தைரியம் வேணும், யோசிக்கிற இது வேணும். சரிங்கண்ணா, எல்லாமே மாடு வாங்கி கொடுக்குறவர் பார்த்துக்குவாரு, எல்லாமே அவர் இருக்கிறார். இப்போ நான் இருக்கேன்னா எல்லாம் மணியண்ணன் இருக்கா, மணியண்ணன் பார்த்துக்குவாரு. அப்படி இருக்கக்கூடாது. நீ பார்த்துக்குவியா ஃபர்ஸ்ட் மாட்டா? சரிங்கண்ணா, அதுதான் பார்க்கணும். நான் மாடு இன்னைக்கு வாங்கி கொடுக்கறது நான் காலத்துக்கு அந்த மாட்டை பார்த்து பெருக்கி அது இன்னும் குட்டி போட்டு அதில் இன்னும் 2 குட்டி எடுத்து வம்சம் பெருக்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாம் மணியண்ணன் பார்த்து 20 கறக்குன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு நான் வாங்கி கொடுத்துட்டு நான் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். பார்த்துக்கிறவங்க எப்படி பார்த்துக்குவாங்க? அதில் அனுபவம் வேணும், ஒரு அனுபவம் வேணும், லாபம் நஷ்டம் தெரிஞ்சு இருந்துக்கணும், அனுசரிக்கிற திறமை வேணும், எல்லாருக்கும் சகிப்புத்தன்மை வேணும். வருமானம் கம்மியாக வரும், தீவன செலவை விட தீவன செலவு அதிகமாக இருக்கும், பால் வருமானம் கம்மியாக இருக்கும். மாட்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போவோம். நம்ம இன்னைக்கு மாடு வாங்குறோம், ஒரு மாதம் கழிச்சு கூட உடம்பு சரியாமல் போவோம், ஒரு வாரம் கழிச்சு கூட உடம்பு சரியாமல் போவோம். எல்லாமே இருக்கும். சேன மாடு வாங்குறோம், கன்று போடுது, பிடிக்குது,
ஒரு உடம்பு சரியில்லை, எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலை பண்ண முடியும். சும்மா அதை விட்டு போட்டு நம்ம இன்னைக்கு இந்த நாயம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அதாட்ட வந்து நம்மளும் கான்ஃபிடன்ஸாக இருக்கணும். சரி, இதை வச்சு நம்ம பண்ணலாமான்னு தோணும். அதை விட்டு போட்டு இது அவருக்கு பண்ண முடியுமா, ஜெயிச்சிருமா, கறக்குமா, கறக்காதான்னு அவ்வளோ யோசனை பண்ண நான் தொழிலுக்கே வர தேவையில்லை. போனால் காலையில் வேலைக்கு போனோமா, சாயங்காலம் வேலையை முடிச்சோமா, வாரமான சம்பளம் வாங்கணுமா, கறி ஆக்கணுமா, சோறு தின்னுமா, குடும்பத்தோடு இருந்து அப்படி போய்க்கணும். நீ முதலாளியே ஆகணும்னு நினச்சேன்னா துணிஞ்சு இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் முதலாளி. இல்லைன்னா காலத்துக்கும் ஒருத்தர்கிட்ட கையை கட்டி கொட்டடிமையாக தான் இருக்கணும். அதுதான் இது. சரிங்கண்ணா, இப்போ உங்ககிட்ட வர கஸ்டமரு அதிகமாக எந்த மாதிரி டைப் மாடு கேட்டு வராங்க? நம்ம கிட்ட வர கஸ்டமர் எல்லாருமே ஜெர்சி, ஹெச்எஃப் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஆசைக்கு எல்லாமே கேட்கத்தான் செய்வாங்க. ஆசை யாரும் ஓடுது, எல்லாரும் தான் கேட்கும். இன்னைக்கு உனக்கு 1 கோடி ரூபா தரேன்னா இன்னும் 1 கோடி சேர்த்தி கொடுத்தா பரவாயில்லன்னு கேட்பேன். அந்த 2 கோடி ரூபா நீ செலவு பண்ணி பரவாயிட்டின்னு வச்சுக்க. தம்பி 10 கோடி வேணும், ஆனால் 10 கோடி 10,000 ஒரு 5 கோடியா கொடுங்கன்னு கேட்பேன். ஒரு ஆசை கூடாது. அதாட்ட அவங்க 20-25 வாங்குறாங்க, நம்மள வாங்கலாம், இவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. நம்ம தகுதிக்கு என்ன செட் ஆகும் அதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு பாடத்தை கற்றுக்குவோம், அனுபவத்தை கற்று இதனால நமக்கு பெனிஃபிட் தெரியும்னா அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசு வாங்கினா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணணும். அப்படி பார்த்தா அவங்க பொருளாதாரத்தையும் ஆசையும் வளர்த்துக்கிறது அப்படித்தான் பண்ணணும். இப்போ நீ எடுத்தவொடனே மலை மேலே ஏற முடியாது. இப்போ பழனிக்கே போகிற எடுத்த வேறு மலை மேலே ஏறினா அடிவாரம் போகணும். ஃபர்ஸ்ட் படி தொட்டாதான் மேலே ஏற முடியும். ஒரு படியாக தான் ஏறணும். அப்போ தான் பழனி முருகரை கும்பிட முடியும். போன வேட்டில் முருகரை கும்பிட்னா கீழே வந்து போட்டா பார்த்து தான் கும்பிட்டுக்கணும் கையெடுத்து. அதனால் எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல வெற்றி அடையினா எல்லாம் அடிப்பட்டு லாபம் நஷ்டம் எல்லாம் பத்துட்டு போனால் தான் வெற்றி பெற முடியும். ஃபஸ்ட்டு தோல்வி அடைஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து வெற்றி பெற முடியும். எடுத்தோடனே வெற்றியும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தோல்வியோட வழி தெரியாது. சரிங்கண்ணா, புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு தோல்வியோட வழி தெரிஞ்சா தான் அடுத்தாட்டி உஷாராகும். ஐயோ போனதாட்டி அப்படி மாடு வாங்கி இப்படி மாட்டிக்கிச்சு, இந்த தாட்டி உஷாரா போட்டு மாடு எடுக்கணும், அது போனதாட்டி இப்படி மாடு வாங்கினா கறந்துச்சு, இதாட்ட மாடு வாங்கினா தான் கறக்கும் அப்படின்னு அனுபவங்களை கற்றுக்க முடியும். அப்படிதான் பண்ணணும். சரிங்கண்ணா, இன்னைக்கு வந்து நிறைய அறிவுரை சொன்னீங்க. நீங்க சொன்னது வந்த கஸ்டமருக்கும் சரி, இனிமேல் புதுசாக வரப்போகிற கஸ்டமருக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நல்லதுக்கு காலம் இல்லை, என்னத்தான் பேசினாலும் அது உழைக்கிற நாய். ஆமா, புரியுதா? நீங்க 20 லிட்டர் சொன்னீங்க, நான் தீனி போட மாட்டேன். நம்ம அட்வைஸோ விளக்கமா சொன்னாலும் ஏத்துக்கிறவங்க ஏத்துக்குவாங்க, ஏத்துக்காரவங்க அதுக்கு நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. ஆமாங்கண்ணா, அது அப்படித்தான் இருக்கும். அதனால நம்ம அதை பத்தி இல்லை, நம்ம என்னைக்கும் ஒரே மாதிரி இயல்பா போய்க்கும். சரிங்கண்ணா, நம்மளோட கேரக்டர் நம்ம என்னைக்கும் யாருக்காவோ மாத்திக்கவும் தேவையில்லை, நம்மளோட வியாபாரத்தையும் மாத்திக்கணும்னு இல்லை. நம்ம இந்த இது 5வது வருஷம் 5வது வருஷம் பிறந்திருக்கு. 5 வருஷமா இன்னைக்கு இருந்து நம்ம கீழே இருந்து இன்னைக்கு மேலே வந்திருக்கோம். அதை தக்க வச்சு கரெக்டாக வியாபாரத்தை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம இருக்கிற விட்டுட்டு பறக்கிறக்கு ஆசைப்பட வேண்டாம், இருந்துக்கிட்டே பறப்போம். அதனால அப்படியே வியாபாரத்தை பண்ணிக்கலாம். நம்ம அதுதான் நான் என் வியாபாரத்தில் குதிரைக்கு கடிவாளம் கட்டின வெறி தான். எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட்டு, எனக்குன்னு ஒரு பொறுப்பு, எனக்குன்னு ஒரு இது, அவ்வளோதான். அந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறதுனா நமக்குன்னு ஒரு கஸ்டமர் வர்றாங்க. ஏதோ இல்லைங்காம பிரியாணி திங்க முடியல கூட கஞ்சா சோறா குடிக்கிற அளவுக்கு காசு வருது இல்லை. எல்லா நாளும் பிரியாணி கிடைக்காதுல்ல. கஞ்சா சோறா குடிக்கணும். எல்லா நாளும் பிரியாணி தின்னா ஒரு நாள் கஞ்சி சோறு செட் ஆகாது. எல்லா நாளும் கஞ்சி சோறு தின்னா ஒரு நாள் பிரியாணி செட் ஆகும். அதனால அப்படி போய்க்கும். சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. ரொம்ப